இப்போ நான் சொல்ல போற விஷயம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் நடந்திருக்கும். நம்ம ஃப்ரெண்டு கூட ஏரியால உட்காந்துட்டு ஜாலியா பேசிட்டு இருப்போம். திடீர்னு அவன் சொல்லுவான், எங்கேயாச்சும் ட்ரிப்பு போலாமான்னு. அது வரைக்கும் நம்ம இந்த டூர் போறதை பத்தி கூகுள்லயோ இல்ல யூடியூப்லயோ இல்ல எந்த ஒரு சோசியல் மீடியாலோ தேடி இருக்க மாட்டோம். வெறும் வாயில மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருந்திருப்போம். ஆனா வீட்டுக்கு வந்த உடனே இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வர ஃபர்ஸ்ட் ஸ்டோரி அந்த டூரை பத்தி தான் இருக்கும். அதுவும் அந்த டூருக்கு போறதுக்கு 50% ஆஃபர், இந்த மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்டா வந்துட்டு இருக்கும். இதை பார்த்து நம்மளுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம். நம்ம தரையில பேசுனது எப்படி திரையில வருதுன்னு. நம்ம இப்பதான் இதை பத்தி பேசணும், அதுக்குள்ள எப்படி இது ஆடா வந்துச்சு, இந்த மாதிரி நம்ம பிரெயின்ல ஒரு சந்தேகமே வரும். ஃபேஸ்புக் நம்ம மைக்க ஆன் பண்ணி நம்ம பேசுறத ஒட்டு கேக்குதா, இல்ல இந்த மார்க் மாமா ஒரு ஸ்பையா, ஏன் நம்ம பெட்ரூம்ல பேசுறது நம்ம பாத்ரூம்ல பேசுறதுன்னு நம்ம பேசிட்டு இருக்க ஒரு விஷயமும் ரெக்கார்ட் ஆகுதான்னு. ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சா நம்ம போனை நம்மளே தூக்கி ஓரம் வச்சிருவோம். எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இது லிசனிங் மட்டும் இல்ல, இது அதை விட மோசமானது. வாங்க இந்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம ஒரு இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்ப்போம். ஒரு ஃபேஸ்புக் நம்மளை ஒட்டி கேட்கணும்னா அது என்ன பண்ணணும்? நம்ம ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி சர்வருக்கு அனுப்பும். அதை டெக்ஸ்டா மாத்தி அதுல இருக்கிற கீவேர்டை அது தேடணும். ஆனா இந்த வேர்ல்டுல 300 கோடி, அதாவது 3 பில்லியன் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கை யூஸ் பண்றாங்க. இவங்க எல்லாரோட ஆடியோவையும் 24 ஹவர்ஸும் ரெக்கார்ட் பண்ணா உலகத்தில் இருக்கிற எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் பத்தவே பத்தாது. அந்த ஃபேஸ்புக்கோட சர்வர் வெடிச்சிடும். அது மட்டும் இல்லாம நம்ம மொபைல்ல 24 ஹவர்ஸும் மைக் ஆன்ல இருந்தா நம்ம டேட்டாவும் நம்ம பேட்டரியும் 2 ஹவர்ஸ்ல காலி ஆகிடும். சோ டெக்னிக்கல் பார்த்தா அவங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். அப்ப எப்படி அந்த ஆப்ல கரெக்டா ஆட் காட்டுறாங்க? இங்கதான் லொகேஷன் டேட்டாங்கிறது ஒர்க் ஆகுது. அதாவது சொல்ல போனோம்னா, இப்போ கோவா ட்ரிப்புக்கு நீங்க போறீங்கன்னு சொல்றீங்க. நம்ம கோவா பத்தி தேடி இருக்க மாட்டோம், கரெக்டா? ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட் கோவா ஹோட்டலை பத்தி தேடி இருக்கலாம். இப்போ ஃபேஸ்புக் அல்காரிதம் இதை எப்படி யோசிக்கும்னு தெரியுமா? நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் ஒரே லொகேஷன்ல நிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஃப்ரெண்டுக்கு கோவா பிடிச்சிருக்கு, சோ நம்மளுக்கும் கோவா பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கும் அந்த கோவா ஆட காட்டும். சோ நம்ம பேசணும், அதனால வந்துச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம ஃப்ரெண்டு தேடுறதுனாலதான் நம்மளுக்கும் அந்த ஆடு வந்துச்சு. நம்ம யார் கூட சுத்துறோமோ அவங்க சர்ச் ஹிஸ்டரியும் நம்மளையும் ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இது ஃபேஸ்புக் ஆப்புக்குள்ள மட்டும் இல்ல, நம்ம யூஸ் பண்ற ஸ்விக்கி, அமேசான், இன்ஸ்டாகிராம் எந்த ஆப்புக்கு போனாலும் அங்கேயும் ஃபேஸ்புக்கோட ஒரு ஸ்பை இருப்பான். அதுக்கு பேர் தான் மெட்டா பிக்சல். இப்போ நீங்க அமேசான்ல ஒரு ஷூவை பார்த்துட்டு வாங்காம வெளியில வந்துடுறீங்க. அந்த அமேசான் ஆப் உடனே ஃபேஸ்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும், டே மார்க் மாமா, இவன் இந்த ஷூவை பார்த்தான் ஆனா வாங்கல. சோ அடுத்த 5 நிமிஷத்துல நம்ம இன்ஸ்டாகிராம திறந்த உடனே அதே ஷூ நம்ம முகத்துல நேரா நிக்கும். சோ நம்மளும் நினைப்போம் நம்ம ஷூவை பத்தி பேசுறதுனாலதான் இது வருதுன்னு. அதான் இல்ல. ஷூவை பார்க்க தெரிஞ்ச நம்மளுக்கு ஃபேஸ்புக் செட்டிங்ஸ்ல போய் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதை ஓபன் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு தெரியாம நம்ம பேங்க் ஆப், நம்ம ஃபுட் ஆப், கேம் ஆப்னு நம்ம எல்லோரும் ஃபேஸ்புக் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். இது கூட ஒரு வகையான டேட்டா தெஃப்ட் மாதிரி தான். இதை கேட்கறதுக்கே நம்மளுக்கு பயமா இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு. அதான் ப்ரெடிக்ஷன் ஏஐ. கூகுள் ஃபேஸ்புக் கிட்ட நம்மளை பத்தின டேட்டா இருக்கு. அதாவது நம்ம வயசு, நம்ம ஊரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நம்ம சேலரின்னு எல்லாமே அதுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம அடுத்து என்ன செய்வோம்னு அதால ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியும். ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு. அமெரிக்கால ஒரு அப்பா ஒரு சூப்பர் மார்க்கெட் மேல கோவப்பட்டாரு. ஏன் என் காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு பிரெக்னன்சி மெடிசனை கூப்பன் அனுப்புறீங்கன்னு. கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு உண்மையாவே பிரெக்னெண்டா இருந்தா. அந்த பொண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த அல்காரிதமுக்கு தெரிஞ்சிருச்சு. அவளோட ஷாப்பிங் பேட்டர்னை வச்சு அதை கெஸ் பண்ணிடுச்சு. அதே மாதிரிதான் கோவான்னு சொல்றதுக்கு முன்னாடியே இவனுக்கு 25 வயசு. இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவா போறாங்க, இவங்க போக வாய்ப்பு இருக்குன்னு அல்காரிதம் முடிவு பண்ணிடும். சோ நம்ம பேசுறதுனால ஆட் வரல, ஆட் வரும்னு தெரிஞ்சுதான் நம்ம பேசுறோம். சோ அல்காரிதம் knows you better than you know yourself. கடைசியா ஒன்னு சொல்றேன், ஒரு நாள்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆட்ஸையாச்சும் பார்த்திருப்போம். சோப், ஷாம்பு, கார் லோன், மொபைல்னு ஏகப்பட்ட ஆட்ஸை பார்த்திருப்போம். அந்த 1000ல ஒரு 999 ஆட்ஸை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஆனா ஒரு ஷூவை பத்தி பேசினப்போ ஒரு ஷூ ஆட் வந்தா நம்ம பிரெயின்ல ஒரு ஷாக் ஆகி அதை மட்டும் நம்ம பிரெயின் ரிஜிஸ்டர் பண்ணிடும். பாருடா கரெக்டா ஒரு ஷூ ஆட் வந்திருக்குன்னு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த ஷூ ஆட் நேத்தும் வந்திருக்கும், முந்தா நேத்தும் வந்திருக்கும். அன்னைக்கு ஷூவை பத்தி நம்ம பேசாதனால சோ அதை நம்ம கவனிக்கல. இன்னைக்கு பேசணும், அதை நம்ம கவனிச்சிருக்கோம். இது ஒரு வகையான கோ இன்சிடென்ஸ். ஆனா நம்ம பிரெயின் இதை கான்ஸ்பிரசின்னு நம்புது. சோ ஃபேஸ்புக் நம்மளை ஒட்டி கேக்குதா? சொல்ல போனோம்னா அவங்க கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம என்ன பேசுவோம்னு நம்மளுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ நம்ம மைக்க ஆன் பண்ணி ரிஸ்க் எடுக்க அவங்களுக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு பயம் இருந்தா போன் செட்டிங்ஸ்ல போய் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு மைக்ரோஃபோனுக்கு ஆக்சஸ ஆஃப் பண்ணிடுங்க. அது நம்மளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும். ஆனா எப்படி பார்த்தாலும் நம்ம டேட்டா அவங்க கிட்ட போய்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கிற விஷயத்த உங்களுக்கு ஒரு ஆடா வந்திருக்குல, அது என்னென்னு வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நீங்க பேசின விஷயம் அது உங்களுக்கு உடனே ஆடா வந்திருக்கா? அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நான் தப்பா ஏதாவது சொல்லியிருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். வீடியோ பார்க்குறவங்கள அதை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 வீடியோக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து எதை பத்தி பேசலான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Until then, keep your data safe.